ஆமா, ஆமா. நான் நினைச்சது கரெக்ட்டு தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு போறாரு. நான் அப்போதையுமே சொன்னேன் உங்கட்ட. இதுதான் இந்த கடல் தொழிலாளிகளுடைய மனசு. கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தா கவலையா இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரம் இவ்வளோ பெரிய போட்ட ஒரு 2, 3 பேர் சேர்ந்து ஒரு பையன் அங்க போயிட்டு இருக்கான். ப்ரௌன் உங்களுக்கு தெரியும்ல? அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. விருட்சன் விலாக் நேயர்களே, பாருங்க, இது வந்து எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற பேசாலை அப்படின்ற கிராமத்துல உள்ள கடல் பரப்பு. இன்னைக்கு வந்து சண்டே, நல்ல மழை பெய்யுது. நாங்க அதனால சும்மா அப்படியே 2 பேரும் ஜாலியா தொழில் முடிச்சுட்டு அப்படியே கடல்ல இருந்து நடந்து, அதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த போட்ல ஒரு அண்ணா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு அண்ணா அந்த போட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும். கடல் தொழிலாளிகளோட வாழ்க்கையே இப்படித்தாங்க. கடல்ல எப்ப வேணாலும் காத்தடிக்கலாம், மழை அடிக்கலாம். அங்க பாருங்க, அங்க கூட ஒரு 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. பாக்ஸ்ல அவங்க இன்னைக்கு பிடிச்ச ப்ரௌன் உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஆபத்தான விஷயம் தான் இது. இருந்தாலுமே இது அவங்களோட வாழ்வாதாரம். கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 100 மீட்டர் அப்படி வரும். அதுலயே அவங்க இவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு, கடல் அலை ரொம்ப வேகமா இருக்கு. இந்த டைம்ல அவங்க வந்துட்டு இருக்காங்க. இதோடயுமே ரொம்ப வேகமா கடல் அலை அடிக்கிற காலப்பகுதியிலேயே அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பழகிடுச்சு. இவ்வளவு அலையிலையுமே அந்த போட் எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப காத்து அடிச்சதுனால அந்த பெரிய டோலர் அப்படின்னு சொல்லுவோம், இழுவை படகு, அது வந்து கொஞ்சம் இங்க கரையில வந்துருச்சு. ஒரு பையன் அங்க போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்துட்டு இருந்தவங்களை காணோம். அவங்க இங்க வராங்க. ஆமா, நம்ம பார்த்தோமே அந்த போட்டு, சின்ன போட்டு, அது ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அவங்க போயிட்டு, நான் நினைக்கிறேன் இந்த பெரிய போட்டு கரை தட்டிடுச்சு, அத முன்னாடி இழுக்கிறதுக்காக போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போட்டை வச்சு அந்த பெரிய போட்டை இழுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பாத்தீங்கன்னா தெரியுது, இந்த காத்துக்கு அந்த போட்டை எப்படி ஆடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் அந்த பாக்ஸோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப காத்து வந்துட்டே இருக்காங்க. அவங்க ஹெல்ப் பண்ண தான் போயிருக்காங்க. உண்மையிலேயே இந்த கடல் தொழில் செய்யறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க. இந்த பக்கம் அந்த போட்டு முன்னாடி, இந்த போட்டு தள்ளுறாங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், பின்னாடி போக வருது. உண்மையிலேயே இந்த போட்டு பாதி தண்ணிக்குள்ளதான் இருக்கணும். இங்க கரை தட்டினதுனால அது அதோட கீழே உள்ள பாட்டு வரைக்கும் அப்படியே எங்களுக்கு தெரியுது. ஆமா, இந்த பக்கம் அந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களுக்கு டைரக்டா பார்க்கும்போது தெரியும். அந்த பாக்ஸோட வந்ததுல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்கு, அந்த போட்டை இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க அந்த பாக்ஸோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆமா, இது அவங்க மூவ் ஆகி வர வர, கரைக்கு வர வர ஆழம் கம்மியாயிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு நடந்து வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த போட்டு மாதிரியே இந்த போட்டு வந்து கரை தட்டிடுச்சு இல்ல, இந்த போட்டு மாதிரியே அந்த போட்டும் கரை தட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அந்த போட்டை சின்ன போட்டு வச்சு இழுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இழுத்து முன்னாடி விட போறாங்க, ஆழத்துக்கு கொண்டு போய் விட போறாங்க.
இந்த சின்ன பையன் நீச்சல் அடிச்சு ஹெல்ப் பண்றான். அவங்களோட போட் அதுன்னு நினைக்கிறேன். வினோதினி, நீங்க வந்து இந்த கடல் தொழில் சம்பந்தமா இங்க எல்லாம் வந்தது இல்லை தானே? ஏன் இப்ப இங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? நம்மளோட அம்மா அப்பா எல்லாம் இந்த கடல் தொழில் செஞ்சுதான் நம்ம எல்லாம் படிக்க வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்களேன். பார்க்கும்போது சரியான கவலையா இருக்குது. இந்த நம்மளுக்கு இந்த மலைக்குள்ள ஒரு ஜாக்கெட் போட்டு குடா பிடிச்சி வந்துட்டு இவ்வளவு குளிருது, கஷ்டமா இருக்குது. ஆனா அவங்க அதுல ஒண்ணுமே இல்லாம நார்மலா நின்று எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்க கவலையா இருக்குது. எப்பயுமே ஒரு ஆபத்தை எதிர்நோக்கின வாழ்க்கையா தான் அவங்களோட வாழ்க்கை போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப கடல் தொழிலாளிகள் மட்டுமில்ல, எல்லா தொழிலையுமே கஷ்டம் இருக்குது. ஆனா நாங்க நேரடியாவே பாக்குறோம் இந்த கடல் தொழில எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த போட்டை இப்ப கடையில போட்டா அது அப்படியே நாளைக்கு அவங்க கடலுக்கு தொழிலுக்கு கொண்டு போக முடியாது. அதனால கொஞ்சம் ஆழத்து என்ன வினோதினி நடுங்குறாங்க. இன்னும் இதுக்கே நடுங்குறீங்க. அங்க பாருங்க, அந்த பக்கம் அந்த கூட வந்த 2 பேர்ல ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நின்ட்டாங்க. ஒரு அண்ணா வந்து இந்த பாக்ஸ் எடுத்துட்டு இப்போ வந்து இத வியாபாரிக்கு கொடுக்க போறாங்க. கொடுத்த இன்னைக்கு காசு வாங்கினாதான் அவங்களுக்கு இன்னைக்கு நாள் சிறப்பா இருக்கும். அப்படியே வந்து அந்த அண்ணா அந்த பாக்ஸ் அதில் அப்படியே வச்சுட்டு அந்த டோலரை தள்ளுற, அந்த ஏற்கனவே கரை தட்டி இருக்கிற டோலரை தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நான் நினைச்சது கரெக்டு தான். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு போறாரு. நான் அப்போதையுமே சொன்னேன் உங்கள்கிட்ட, இதுதான் இந்த கடல் தொழிலாளிகளுடைய மனசு. அது வந்து பார்க்கும்போது, நேரடியா பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி மனசுக்கு இதமா நல்லா இருக்கு. மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமா இருக்குது. அவங்க கடல்ல வந்து நைட்டு முழுக்க கண்முழிச்சு வேலை பார்த்துட்டு வந்து அவங்க பாக்ஸ் எடுத்துட்டு அவங்க சுயநலமா சிந்திச்சு போய் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு பூட்டிக்கு போயிருக்கலாம். ஆனா இல்ல, இன்னொரு தொழிலாளி கஷ்டப்படும் போது அவங்க கூட போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஒருவேளை பார்த்தா அடே இவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கானே, இவன் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஆகும்ல அப்படின்னு சொல்லி கூட அவங்க நினைக்கலாம். இருந்தாலும் அந்த அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது இந்த கடல்ல போய் இந்த போட்டெல்லாம் தள்ளுறதுக்கு. நீச்சல் வேற தெரியாது, மாட்டிட்டோம்னா பசிக்குதா? வினோதினி ஆக்சுவலா சாப்பாடு வாங்கிட்டு போலான்னு வந்தாங்க. ஆனா இந்த சம்பவத்தை டைரக்டா பாக்குறான். பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய போட்டை ஒரு 2-3 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க. அப்புறம் கூட வந்த அண்ணா, இன்னொரு அண்ணா, அவங்களும் போய் ஹெல்ப்புக்கு போறாங்க. உண்மையிலேயே ஒரு ரொம்ப கஷ்டமான ஆபத்தான விஷயம். அதுக்கு போறாங்க. உண்மையாவே எல்லாம் பாராட்டணும். ஜாலியா இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம்.
ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த போட்டை உள்ள தள்ளுறாங்க. அது அவங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க முன்னாடி இங்க இருந்தது இப்போ அங்க வரைக்கும் போயிடுச்சு. கொஞ்சம் தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஓடினாலே அது சரியாயிரும். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரமே எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். சக்ஸஸ், அந்த போட் போயிடுச்சு. சூப்பர் 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 சூப்பர். ஓகே வியூவர்ஸ், பாய், தேங்க்யூ.